அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளிலே தெளிவு இல்லாத காரணத்தினால் பரம்பரை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய சில பேர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற காரியங்களிலே ஈடுபட்டு வருகிறார். இதற்கு என்ன அடிப்படையாக திகழ்கிறது என்பதை கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். முதலிலே ஒரு மனிதரை மகான் என்றும் நல்லவர் என்றும் இவர்களாக தீர்மானிக்கும் பொழுது இவர்களிடத்தில் இணை கற்பிக்கின்ற தௌஹீதை விட்டு தடம்புரல்கின்ற நிலைமை ஏற்படுகிறது. இப்போ ஒரு மனிதனை, எந்த மனிதனையும் அல்லாஹ்வும் ரசூலும் தான் மகான் என்று சொல்ல முடியுமே தவிர வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது என்பதை தெளிவாக நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக, ஒரு மகான் என்று இருந்தால் கூட இறை தூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை மகான் என்று சொல்லி காட்டினார்களோ அந்த பெரியார்கள் எல்லாம் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்தார்களா? இறைவன் செய்கிற வேலையை அவர்கள் செய்ய முடியுமா? அப்படி செய்வதற்கான அதிகாரம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்ததா என்ற இரண்டாவது அடிப்படையை நம்ம பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு ஏற்பட்ட மாதிரியான பலவிதமான கவலைகளும் பலவிதமான துன்பங்களும் பலவிதமான கஷ்டங்களும் அவர்களுக்கு ஏற்பட்டன. அந்த கஷ்டங்கள் வரும் பொழுதெல்லாம் அவங்க கண்ணீர் விட முடிந்ததை தவிர, அழ முடிந்ததை தவிர, அவங்க விரும்பின மாதிரியான ஒரு முடிவை அவங்களுக்கு எடுக்க முடியலை. அது அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது என்பதை அவங்க வாழ்ந்து காட்டி நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். இதுக்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீண்ட காலமாக ஆண் குழந்தை இல்லாமல் இருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை அல்லாஹ் கொடுக்குறான். அவங்களுக்கு ஸைனபு, ருக்கையா, உம்மு குல்தும், ஃபாத்திமா என்று 4 பெண் குழந்தைகள் இருந்தார்கள். ஆனால் ஆம்பளை பிள்ளை அவங்களுக்கு இல்லாமல் இருந்ததுனால மதீனாவுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை அல்லாஹ் கொடுக்குறான். அந்த ஆண் குழந்தைக்கு தம்முடைய பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரையே சூட்டணுங்கிறதுக்காக இப்ராஹிம்னு அந்த பேரை வைக்கிறாங்க. அவ்வளோ அன்பு வைத்திருந்த காரணத்தினால அவங்க பாட்டனார் பேரை அந்த குழந்தைக்கு சூட்டி இப்ராஹிம்னு பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தையின் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப அதிகமாக அன்பு வைத்து கொண்டிருந்தார்கள். அந்த குழந்தை பால் குடிக்கிற பருவத்தில் இறந்து போய்விடுகிறது. நம்ம இங்கே தான் நினைக்கணும், ஒரு மனிதன் குழந்தை வேண்டும்னு ஆசைப்படுகிறான். அந்த ஆசை நியாயமான ஆசை. அந்த குழந்தை, அது பொம்பளை பிள்ளையாக இருக்கிற ஒருத்தருக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு அதிகமான ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். அந்த குழந்தை நமக்கு நீண்ட காலம் நீடிக்கணும், நம்மளோட வாழணும், அந்த குழந்தையோட வளர்ச்சியை பார்த்து நம்ம ரசிக்கணும், நமக்கு பிறகு அந்த குழந்தையோட பேரை சொல்லணும் அப்படின்னு எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? அந்த ஆசை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருந்தது. ஆனால் அந்த குழந்தை இறந்து போன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்துட்டு அவங்க அழுகை இருக்கிறத அப்படி கடல் மாதிரி கண்ணீர் கொட்டுகிறது. ஏன்னா இதை சாதாரணமாக அவங்க எடுத்துக்கல. இந்த குழந்தை இறந்துடாமல் இருக்கலாமேன்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு அவங்க ஆசைப்படுறாங்க. இல்லாட்டி அழ தேவையில்லையே, போனால் போகுது. நம்ம ஒரு அற்பமான ஒன்று நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம உட்காந்து அழுவோமா? ஒரு 50 பைசா நம்மள்ட்ட கீழே தவறி போச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அழமாட்டோம். நம்ம எதை பெரிய ஒரு விஷயமாக நம்ம எதிர்பார்க்குறோமோ, அது நம்மளை விட்டு போகக்கூடாதுன்னு ஆசைப்படுறோமோ, அதுக்கு தான் அழுக வரும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. எப்படி அழுகுறாங்க? அவங்களே அந்த அழுகைக்கு சொல்கிறாங்க, வாயினால் சொல்லி சொல்லி அழுகுறாங்க. ஒப்பாரி வைக்கிறது இல்லை, மக்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க? அழுகிறாங்க. இன்னல் ஆயின ததுமவு, என்னுடைய கண்கள் இரத்த கண்ணீர் வடிக்கின்றன. ஒல் கல்பு யஹ்ஸுனு, என்னுடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. ஓ இன்னாலி ஃபிராகிக யா இப்ராஹிம் ல மஹ்ஸூனூன், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவுக்கு நான் ரொம்ப கவலைப்படுறேன், எனக்கு தாங்க முடியலை. கண்ணில் இரத்த கண்ணீர் வடியுது, கல்பு கவலைப்படுது. வேறு என்ன எனக்கு செய்ய முடியும்? கவலை தான் படையணும், கண்ணீர் தான் விட இயலும். ஆனால் உன்னுடைய இழப்பு எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான், எனக்கு ஒரு பெரிய கவலை தான் என்று சொல்லி மகனை பார்த்து, இறந்து கிடக்கிற மகனை பார்த்து பேசுவது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கும் அதில் அறிவுரை வைக்கிறார்கள். இதில் என்ன விளங்குறோம்? நமக்கு ஒரு கவலை, ஒரு குழந்தை இல்லைன்னவுன அவுளியாவே பெரியாருங்கிற சொல்கிறோமே, நமக்கு ஒரு குழந்தைக்கு நோய்வாய்ப்பட்டவுன பெரியார் அவுளியாவை நீங்கள் தான் குணப்படுத்தணும்னு நம்ம கேட்குறோமே. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டு அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடுச்சே. அல்லாஹ் என்ன நினைத்தானோ கொடுக்கணும்னு கொடுத்தா எடுக்கணும்னு எடுத்துக்கணும், அவ்வளோதான். எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அப்போ தான் கொடுப்பான், எப்போ எடுக்கணும்னு நினைக்கிறானோ எடுப்பான்.
இவங்க கவலைப்படுவாங்களங்கிறதுக்காக வேண்டி அதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவானா? நம்ம தூதர், அவங்களுக்கு மன வருத்தமே வைக்கக்கூடாது, இந்த பிள்ளைய நம்ம மூத்தாக்கக்கூடாது, நோயை குணமாக்கிறன்னு, அவங்கள நம்ம ஒரு காலத்துலேயும் கவலைப்படாமல் வச்சு பார்த்துக்கிறன்னு அப்படிங்கிற அவசியம் அல்லாஹ்வுக்கு இருக்கா? இதெல்லாம் கவனிக்கிற அவனுடைய வேலையை, அவனுடைய ரைட், அவனுடைய தகுதிக்கு இதெல்லாம் பார்க்க மாட்டான். நான் யாருங்கிறதுலாம் அல்லாஹ்வுக்கு ஒரே விஷயம் தான். அல்லாஹ் இதில் மட்டும் தான் கவனம் செலுத்துவான். நான் யார், என்னுடைய பவர் என்ன, அதைத்தான் எல்லா இடத்துலையும் நிலைநாட்டுவனே தவிர யாருக்காக வேண்டிங்க பவர் அதிகாரத்தை எல்லாம் விட்டு கொடுப்பதோ இறங்கி வர்றதோ அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது என்பதை இதில் காட்டணும் இல்லையா? அப்போ கொடுத்த ஆம்பளை பிள்ளை இல்லாமல் போவது ஒரு மனிதன் உங்களுக்கோ எனக்கோ யாருக்கோ இருந்தால் அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ அவ்வளோ பெரிய பாதிப்பு தன்னுடைய தூதருக்கு ஏற்படுகிறத, அப்போ அந்த தூதருக்கு ஏற்பட்டும் போது அவங்க கவலைப்படுறாங்களே, வேணும்னு ஆசைப்பட்டாங்களே, அது ஏன் நிறைவேறலை? இதுல நம்ம என்ன தெரிந்து கொள்வது? இந்த கதையை கேட்டு போவதற்கா? அப்போ நம்ம என்ன பாடம் படிக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நினைச்சா தான் பிள்ளைய கொடுப்பான், நினைச்சா எடுத்துக்கிடுவான், கொஞ்ச நாளை கொடுக்காம கூட இருப்பான். இந்த அதிகாரம் எல்லாம் அவனுடைய கையில தான் இருக்கிறது என்பதை இதை தெள்ள தெளிவாக இந்த சம்பவத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். அப்போ ஒரு மனிதனுடைய கவலை வரும்போது இந்த மாதிரிலாம் இணை கற்பிக்கிறதுக்கு போயிடுறாங்க. கவலை வரும்போது, துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்பொழுது யார் நம்மளை மாதிரி கஷ்டப்படுவாங்க அவங்கள்ட்ட போய் முறையிடலாமா? நம்ம கஷ்டம் வருதுன்னு முறையிடுவதாக இருந்தால் யாருக்கு கஷ்டம் வராது அவன்கிட்ட முறையிடணும். நம்ம கவலை என்று முறையிடுவதாக இருந்தால் யார் கவலையில் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட போய் முறையிடணும். நம்ம போய் என்ன செய்கிறோம்? நம்ம கஷ்டமாக இருக்குது, நம்மள மாதிரி பிச்சைக்காரன் போய் 50,000 கேட்க முடியுமா? அவர் பிச்சை எடுக்கிற நம்ம பிச்சை, கொஞ்சம் பெரிய பிச்சைக்காரனாக இருக்கலாம், சின்ன பிச்சைக்காரனாக இருக்கலாம். நம்ம கேட்குறது என்ன செய்யணும்? நம்மளோட பிச்சைக்காரன் வசதியாக தொழில் வச்சுக்கிட்டு வசதி வாய்ப்போட யார் இருப்பாங்களோ இப்படி தானே உலகத்தில் தீர்மானிக்கிறீங்க. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், அதுக்காக இந்த உதாரணம் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் கேட்பதாக இருந்தால் நம்மளோட மேல் நிலையில் இருக்கணும், நம்மள்ட்ட இருக்கிற இந்த பலவீனத்தை இல்லாமல் இருக்கணும். இப்படின்னு துன்யாவில் மட்டும் கரெக்டாக இருக்கிறோமா இல்லையா? துன்யா விஷயத்தில் மட்டும் தெளிவான முறையில் நம்ம கேட்குறோம். ஒரு ஆள்கிட்ட வேலை வேணும்னு கேட்குறா இருந்தால் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற ஒருத்தர் போய்கிட்டு நமக்கு ஒரு வேலை போட்டு தர முடியுமான்னு கேட்போமா? யார்கிட்ட கேட்போம்? அவன் ஒரு நிறுவனம் வச்சு அவன் 1000 பேருக்கு வேலை கொடுக்குற ஆளாக இருந்தால் தான் நிச்சயமாக கன்ஃபார்மாக தெரிஞ்சா அவன் வேலைக்கு அலையக்கூடாது. அப்போ தான் அவன்கிட்ட போய் கேட்போம். அவனை வேலைக்கு அலைஞ்சிட்டு அவன்கிட்ட வேலை கேட்போமா? வேலை கேட்க மாட்டோம். எந்த ஒரு பொருளை கேட்பதாக இருந்தாலும் நம்மளை மாதிரி அவனை இருந்தால் போய் கேட்க மாட்டோம். இது உலகத்து விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக தெளிவாக நம்ம நினைச்சிருக்கோம், புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்போ அல்லாஹ் இந்த மார்க்க விஷயத்தில் மட்டும், இபாதத்து விஷயத்தில் மட்டும், துவா விஷயத்தில், பிரார்த்தனை விஷயத்தில் மட்டும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? அறிவை இழந்து நம்ம தப்பான முடிவுகளுக்கு வந்துடுறோம். அப்போ இந்த விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்கு எப்படி ஒரு கவலை வருகிறதோ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையில் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கவலை விஷயத்தில் 2 பேரும் ஒன்று. எல்லா விஷயத்தில் ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு சமம் கிடையாது. அவங்க வகி வந்த வகையில், தூதருங்கிற முறையில், மறுமையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம்ங்கிற வகையில் அவங்களுடைய கால் தூசிக்கு நம்ம ஒட்டுமொத்த அவ்வளோ பேரும் சமமாக முடியாது. அது தனி விஷயம். ஆனால் இந்த துன்யாவில் இந்த மாதிரி அதிகாரங்கள் விஷயத்தில் அவங்களும் கவலை, நம்மளும் கவலை நிலையில் இருக்கிறோமா இல்லையா? அவங்களும் இழந்து பரிதவிச்ச மாதிரி நம்மளும் பரிதவிக்கிறோமா இல்லையா? அப்போ நம்மளை மாதிரி பரிதவிக்கிற இல்லை அவங்களும் இருக்கும் பொழுது நீங்கள் எங்களுக்கு பிள்ளையை தாங்கன்னு இப்படி கேட்பீங்க, என்ன வகையில் இதை கேட்குற நியாயமாகும்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வரலாற்றிலிருந்து இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மூத்த மகள் ஜைனபு. அந்த ஜைனபுக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சு, பொம்பளை பிள்ளை. அந்த பேத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேத்தி. அந்த பேத்தி ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக இருக்குதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க மக ஆள் அனுப்புகிறாங்க. ஜைனப் அவங்க என்ன பண்ணுறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆள் அனுப்பி உங்கள் பேத்தி கண்டிஷன் சரியில்லை, நீங்கள் உடனே புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆள் அனுப்புகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விட்றாங்க, அல்லாஹ் நான் என்னது செய்ய போகிறேன், நான் என்னப்பா பண்ண போகிறேன், நான் என்ன ஆக போகுது, இதை போய் நீங்கள் சொல்லி பொறுமையாக இருக்க சொல்லுங்கன்னு மகளுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புகிறாங்க. முனுகு பொல்லியா போல் தகத்தசிப், அந்த பொம்பளைகிட்ட போய் மகள்கிட்ட போய் சொல்லுங்க, இதை சபுர் செய்ய சொல்லுங்க, தஸ்பீர் சபுர் செய்ய சொல்லுங்க, இது என்ன நடந்தாலும் அல்லாஹ் நன்மைக்கு நானுவான்னு சொல்லி அவங்க கையில் பொறுப்பச்சாட்ட சொல்லுங்க, நான் என்னை காப்பாற்றி ஏதாவது செஞ்சிட முடியுமா, எனக்கு என்ன இது கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக மறுத்துடுறாங்க. மகளுக்கு பேத்திக்கு சீரியஸ்ன்னு சொல்லி சொல்லி அனுப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி பதிலை சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தாங்க முடியாமல் என்ன செய்கிறாங்க? ஜைனப் அவங்க திரும்பவும் அனுப்புகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்பி அல்லாஹ் மேலே சத்தியமாக சொல்கிறோம் வந்தது ஆகணுமான்னு நான் சொன்னேன்னு சொல்லுங்கள். மகள்கிற உரிமையில் இந்த மாதிரி உரிமை நம்மளால் ரசூலுல்லாஹ் எடுக்க முடியாது, யாரும் எடுக்க முடியாது. சொந்தக்காரங்க இருக்கலாம்ல. எந்த ஒரு மனிதர்கிட்ட என்ன செய்யலாம்? அவருடைய மனைவி, அவருடைய மக்கள், அவருடைய அப்பா, அவருடைய தாய், அவங்களுடைய பிள்ளைன்னு சொன்னால் அவங்க கூடுதல் உரிமை எடுக்கலாம். எல்லாருக்கும் இருக்கிற உரிமையை விட அவங்களுக்கு ரிலேஷன், கராபத்துங்கிற சொந்தம்ங்கிற ஒரு உரிமை இருக்குது. அந்த உரிமையில் என்ன பண்ணுறாங்க? அதெல்லாம் கிடையாது, வந்து தான் ஆகணுமான்னு நான் சொன்னேன்னு சொல்லுங்கள், இது அல்லாஹ் மேலே சத்தியம்னு சொல்லி வேற ஆள் செய்கிறதுக்கு சத்தியம் நம்ம செய்யலாதுங்க. சத்தியம் செய்கிறா இருந்தால் நம்ம செய்கிறதுக்கு தான் நம்ம சத்தியம் செய்யணும்.
நீ தரணும்னு நான் அல்லா மேலே சத்தியம் செய்யறேன்னு சொல்ல இயலாது. நான் தரேன்னு சத்தியம் செய்யலாம். நான் உனக்கு 1000 ரூபா தரேன் அல்லா மேலே சத்தியம்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் இருக்குது. நீ எனக்கு அல்லா மேலே சத்தியம் 1000 தரேன்னு சத்தியம் செய்யலுமா? செய்ய இயலாது. இதில் மட்டும் செய்யலாம். இதில் செய்யலாம். ரொம்ப நெருங்கின ரெண்டு ஒன்றுக்குள்ள ஒன்று உறவினர்களாக இருப்பார்களே, ஆனால் அல்லா மேலே சத்தியமாக நீங்கள் வரணுங்கிறாங்க. அல்லா மேலே சத்தியமாக நான் வரணும்னு சொன்னால் அது ஒரு அர்த்தம் இருக்கிறது. இவங்க என்ன சொல்லி அனுப்புகிறாங்க? அல்லா மேலே சத்தியமாக நீங்கள் வந்து ஆகணும் அப்படின்னு உங்கள் மக திருப்பி கூப்பிடுறாங்கன்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் எல்லாம் கூட யார் அந்த இடத்துல இருந்தாங்களோ அவங்களோட சில நண்பர்கள் இருந்தாங்க, சேர்ந்து அங்கே போகிறாங்க. போனால் அந்த பிள்ளைக்கு வந்து மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிக்கிட்டு லாஸ்ட்டுக்கு நிலை கடைசி நேரத்தை அடைந்த நிலையில் அந்த பிள்ளை இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்தா ஃபாலோ தைனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்களில் கண்ணீர் கொட்டுது. அப்போ வந்து அதாவது மரணத்தை நெருங்கி இருக்கிற ஒரு நிலைமை. இப்போ என்ன அது? உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பவரை பிரயோகம் பண்ணி சக்தியை காட்டி இப்படி சொல்லி அல்ல என்ன செஞ்சு எந்திரிச்சு உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய எந்திரிச்சு உட்கார வச்சாங்களா? அப்படி ஒரு ஆற்றல் எல்லாம் கொடுத்து தான் செஞ்சுருப்பாங்க. எல்லாம் நமக்கு எந்த ஆற்றலை கொடுக்குறான்னா நம்ம செய்யணும், கடமைங்க. நம்மள்ட்ட ஒரு ஆற்றல் இருக்கும்போது அதை செய்யாமல் இருக்கக்கூடாது. ஒருத்தன் கீழே உழவு போகிறான், கையை பிடிச்சி தூக்க முடியாது, தூக்கணும். உங்களுக்கு கை கட்டி நிற்கக்கூடாது, அது தப்புங்க. வழங்குதா? ஒரு வாழைப்பழம் வலிக்கு விடுற மாதிரி இருக்குது, ஒருத்தன் உழவு போகிறான்னா போய் வாழைப்பழத்தோடு எடுத்துடணும், இல்லைன்னா உழுந்துருவான். அல்லாஹ் நமக்கு என்ன சக்தியை கொடுத்துருக்கிறானோ அதை பயன்படுத்த அவசியம் ஏற்பட்டால் பயன்படுத்துவது மார்க்கத்தில் உள்ள ஒரு கடமை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேத்தியை கஷ்டப்படுறாங்க, அவங்க துடிக்கிறாங்க. பேத்தி துடிக்கிறதுனால அந்த பேத்தியை பற்றி அவங்க அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக அவங்க துடிக்கிறாங்க, இவங்களும் துடிக்கிறாங்க, கூட இந்த சஹாபாக்கள்லாம் துடிக்கிறாங்க. இந்த வேதனையை பார்க்க முடியாமல் ஒட்டுமொத்த சபையே ஒரு கவலை மாறி கவலை படர்ந்து என்ன செய்து காட்சியளிக்கிறது. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டு கண்ணீர் விட்டாங்களா, எழுப்பி உட்கார வச்சாங்களா? கண்ணீர் தான் விட்டாங்க, போய் சேர்ந்துருச்சு மோதா போச்சு. கடைசியில் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் போட அவங்க மடியிலேயே அந்த குழந்தை நெஞ்சிருச்சு, உயிரை விட்டுச்சே தவிர எந்திரிச்சு உட்காரல. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? பிள்ளைக்கு வைத்த வழின்னா நான் ஒரு ஆண்டவரேங்கிறோம். முதல்ல அவர் மகானா, அதுக்கு எந்த ஆதாரமும் அவர் கிடையாது. மகானாவும் இருக்கலாம், அப்படி ஒரு ஆழமாக கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தர் இல்லாமல் கதை கூட சொல்லியிருக்கலாம். நிஜமாக கூட ஒருத்தர் இந்த உலகத்தில் பிறக்காம கூட இருந்திருக்கலாம், அப்படிலாம் கூட உண்டு. அப்போ ஒருத்தர் மகான்கிறோம், அப்படி நிஜமாக இருந்தாரா? அல்ல மகானா தான் இருந்தாரா? அது நல்லவராக தான் இருந்தார். சரி, உலகத்தில் நல்லவராக இருந்தால் அல்லாட்டு நல்லவராகிடுவாரா? எவ்வளோ மேற்று அதில் அடங்கி இருக்குது. அதை கவனிக்காமல் என்ன செய்கிறோம்? அந்த ஒளியாவை இந்த ஒளியாவை நீங்கள் தான் எங்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி நேர்ச்சி பண்ணுவதும் அங்கே போவதும். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு மேலே இவங்கள பெரிய ஆட்களா? 100% மகான் என்று உறுதி செய்யப்பட்ட அவங்களுக்கு கொடுக்காத ஒரு அதிகாரத்தை மகானா இல்லையான்னு தெரியாத இவர்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்துருவானா? நீங்களா ஒரு ஆளை மகான் முத்திர குத்தின ஆட்களுக்கெல்லாம் இப்படி ஒரு பவர் எல்லாம் கொடுப்பான், அல்லாஹ் தன்னுடைய ரசூலுக்கு கொடுக்க மாட்டானா? இப்போ நினைத்து பார்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சரியான முறையில் புரிந்து கொள்ளாத காரணத்தினால ஏற்படுது. அவங்க முன்னிலையில், அவங்க கண் முன்னே, அவங்க மடியில் அத்தனை பேரும் துடிக்க பேத்தி என்ன செய்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழக்கிறாங்க. இதுதான் இயற்கை, இதுதான் நடக்கும். வயசான ஒரு ஆளாக இருந்தால் கூட ஒரு லாஜிக் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? கலந்து கட்டதை நம்ம போக வேண்டியது இதுக்கு போய் எழுப்பி உட்கார வச்சு என்ன ஆக போகுதுன்னு சொல்லலாம். இது குழந்தை, முதல்ல உள்ளதும் குழந்தை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளை இறந்து அது வாழ வேண்டிய பிள்ளை தானே. நம்ம உலக கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிழவனார ரசூலுல்லாஹ் பார்க்க போய் அப்போ ஒரு மரணிக்கிறத பார்த்து அழுதா கூட இதுக்கு ஒரு வியாக்கியானாக சொல்லிவிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆனால் வயசானால அவர் எழுப்பி வச்சு கஷ்டப்பட போகிறாரு, போயிட்டு போகிறாரு விட்டாங்க, இல்லாட்டி எழுப்பி உட்கார வச்சுருப்பாங்கல்ல அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. அது மாதிரி குதர்க்கவாதம் பேசக்கூடிய இருக்கிறார்கள். இது ரெண்டுமே ஒன்று வந்து குழந்தை ஆம்பளை புள்ள, இன்னொன்று பேரன் பேத்தி, ரெண்டுமே சின்ன பிள்ளைங்க, இன்னும் அதிகமாக வாழணும்னு ஆசைப்படக்கூடியது. அது வாழ்ந்தா தான் நல்ல, அதுதான் புள்ள பெறுறோம். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து ஒன்றும் செய்ய முடியலை என்று சொன்னால் நம்ம என்ன முடிவு பண்ணணும்? அவன் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கை போட்டு வச்சிருக்கிறான். அது வாழ் கணக்கில் அவன் தான் முடிவு பண்ணிட்டு போகிறானே தவிர அந்த முடிவுக்குள்ள உள்ள இடையில நுழையிறதுக்கு யாருக்கும் பவர் கிடையாது, யாருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது, யாரையுமே பிடிக்கிறதுல வேலை கிடையாது. அவன்கிட்ட வேணா கெஞ்சிங்க, அவன் நாடினா அவனுடைய முடிவில் என்ன செய்வான்? கருணை காட்டி அவன் செய்யலாம்னு நினைச்சா செய்வான், நினைக்காட்டி விட்டுருவான். அவன்கிட்ட தான் முறையிட முடியுமே தவிர வேற ஒன்று நம்ம எந்த ஒரு பெரியார் மகானை போய் பிடிக்கக்கூடாது என்பதற்கு தான் பெரியார் மகானுக்கெல்லாம் இப்படி ஒன்று ஏற்படுத்தினான்லாம். எல்லா பெரியார்களுடைய வாழ்க்கையிலையும் நான் சொல்ற நிஜ பெரியார்கள், குர்ஆன் ஹதீஸில் பெரியார்கள் என்று ப்ரூவ் செய்யப்பட்டிருக்காங்களே, அந்த மாதிரி பெரியார்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படுத்துறதுக்கு காரணமே என்ன? நான் தான் எல்லாம் அதிகாரம் எனக்கு தான், வேறு யாரும் இதை ஒழுங்காக விளங்கிக்க, உன்னை வச்சு அந்த உலகத்துக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறான்? நிரூபிச்சு காட்டுறான். அதே மாதிரி சாது பின் உபாதா, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் வருது. அவர் யாரு? அவர் வந்து ரொம்ப அந்த முக்கியமான ஒரு தலைவரில் ஒரு ஆள், மதீனாவுல் அன்சாரிகளில் முக்கியமான லீடரு, துவக்க காலத்தில் இந்த இஸ்லாத்துக்கு வந்து அரவணைப்பாக இருந்தவர். அவர் ஒரு சீரியஸாக இருக்காருன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. போகும்போது என்ன செய்கிறாங்க? ஆளும் ஒரு ஓரமாக கொண்டே வச்சுருக்கிறாங்க ஒரு மூலையில்.
என்னாச்சு முடிஞ்சிருச்சான்னு கேட்குறாங்க. கதாலகின்னு கேட்குறாங்க. இல்லை மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்குது. அவரை போய் பார்த்தவொடனே அவர் செஞ்ச தியாகம், அவருடைய உழைப்பு, அவர் நமக்காப்பட்ட கஷ்டம், ரொம்ப நெருக்கடியான காலத்தில் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டு இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்படி நினைவில் வந்து அவ்வளோ தேம்பி தேம்பி அழுகுறாங்க அவரை கண்ட உடனே. அப்போ அவர் மாதிரி அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. அப்போ தேம்பி தேம்பி அழுகுறாங்க. இருக்கிற சஹாபாக்கள்லாம் அழுகுறாங்க, எல்லாரும் அழுகுறாங்க, குடும்பத்தாரெல்லாம் அழுகுறாங்க. அவ்வளோதான் செய்ய முடிஞ்சு, வேற என்ன செய்ய முடிஞ்சு? அப்போ எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் என்றாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய வகையில் அவங்களுக்கு ஆக்கப்பட்டுருச்சாண்டா ஆக்கப்படவே இல்லை. எதுக்கு இதை நம்ம சொல்கிறோம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கவலைகள்னு ஒரு தலைப்பை எடுத்து பார்த்தா இது மாதிரி நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இருக்குது. நூற்றுக்கணக்கான சந்தர்ப்பங்களில் அவங்க அவங்க நினைச்சபடி நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நடக்கலை, கவலைப்படுறாங்க. கவலைப்படுவதை எதை காட்டுது? கவலைப்படுவதை எனக்கு இறை ஆற்றல் இல்லைன்னு காட்டுது. கவலைப்படுவதை நான் மனிதன் என்பதை காட்டுகிறது. கவலைப்படுவதை எதை காட்டுது? நம்மளுக்கு அல்லாஹ் தாண்டிலாம் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம வந்து சபுர் தான் பண்ணியாகணும், அழுவத்தான் முடியுமே தவிர அதை தாண்டி எங்களுக்கு ஒன்றும் பண்ண இயலாதுங்கிற ஒரு கொள்கை பிரகடனம் தான் அந்த கவலைக்குள்ளையெல்லாம் இருக்கிறது. அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கவலைப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் விடவும் ரொம்ப கவலையான சந்தர்ப்பம் எது? அவங்களுடைய மனைவி ஆயிஷா நாயகி அவர்களுக்கும் இன்னொரு வரையும் சஃப்வான்கிற சம்மந்தப்படுத்தி ஒரு அவதூறு பரப்பப்பட்ட செய்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவதூறு பரவுது என்ன செய்கிறாங்க? பல விதமாக மதீனா முழுவதும் பரவு. சில சஹாபாக்களாக இருந்தவர்களே என்ன செய்கிறாங்க? அதை முன்னின்று நடத்தி கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போ ஒருத்தனுடைய மனைவி உங்களை மாதிரி என்ன மாதிரி எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய குடும்பத்தார் விஷயத்தில் என்ன மாதிரி ஒரு பரப்பி விட்டார்களே, ஆனால் அது எவ்வளோ பெரிய அந்த பெண்ணுக்கு மட்டுமா பாதிப்பு? அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள், அண்ணன், தம்பி, சொந்தம், மாமா, மச்சான் எல்லாரையும் பாதிக்குமா இல்லையா? அது ஒரு பெரிய ஒரு கவலை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவ்வளோ கவலைப்படுறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சொல்கிறாங்க, இந்த மனிதனை பரப்பணும், ஒருத்தன் தான் பரப்பணவன், ஒரு முனாஃபிகி. இவன் வந்து ரொம்ப ஓவரா என் குடும்ப விஷயத்தில் என்னை அளவுக்கு அதிகமாக தொல்லைப்படுத்தி விட்டான், என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டான். யாவது ஒரு நீ இந்த மனுஷன விஷயத்தில் யார் எனக்கு உதவி செய்கிறது? யாரு அவனை என்னமா பண்ணணுங்கிறாங்க. அதாவது அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் குடும்ப விஷயத்தில் இவ்வளவுக்கு பெரிய ஒரு கவலை ஏற்படுத்தி விட்டான். பிறகு அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை அருளி ஆயிஷா நாயகி தூய்மையானவர்கள்ங்கிறத வந்து நிரூபித்த பிறகு அது அந்த வதந்தி அடங்கி போச்சு. அது ஒரு விஷயம். ஆனால் அந்த ஒரு 50 நாள் வரைக்கும் என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த அளவுக்கு கவலை, அப்படி கவலை வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு கவலைப்பட்டாங்க. இப்போ இவ்வளோ பெரிய கவலைக்கு உள்ளாகி இருந்தாங்களே, அந்த மாதிரி ஒரு கவலை நேரத்தில் வந்து அன்றைக்கே எல்லாம் செஞ்சுருக்கலாம்ல நினச்சான்னா, என்னைக்கு வதந்தி பரவாமல் ஆக்கியிருக்கலாம். அல்ல வதந்தி வந்தவுடனே அடுத்த நாள் நினைஞ்சிருக்கலாம், இதெல்லாம் வதந்தின்னா முடிஞ்சு போச்சு கதை. அடுத்த நாள் சொல்கிறது எல்லாருக்கும் பெரிய கஷ்டமா? 50 நாள் கழிச்சு சொன்ன அந்த செய்தியை அடுத்த நாள் சொல்கிறதுக்கு என்ன விஷயம் சொல்லிட்டு போயிடலாமே. அவன் விடுறான் வேணும்னு அல்ல. இது ஒரு பெரிய பயங்கரமாக துப்பறிஞ்சு கண்டுபிடிக்கிற விஷயம் இல்லை அல்லாவுக்கு. அல்லாஹ்தான் தெரியுமே. அல்லாவுக்கு பெரிய ஆராய்ச்சி 50 நாள் டைம் எடுத்து இது இந்த உண்மை என்னன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்புறமேலே ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறான்ல. அவனுக்கு என்ன நடப்பா அந்த வினாடி, அந்த செகண்ட், அந்த மைக்ரோ செகண்டில் அவனுக்கு தெரியும். அப்போ ஆயிஷா நாயகி மீது வதந்தி வந்தவுடனே நினைச்சிருக்கனே, ஆஹா இது நம்முடைய தூதர் அனுப்பியிருக்கிறோமே, அவர் குடும்ப விஷயமாச்சு, அவர் மனைவியின் மீது கலங்கம் சுமத்தினால் அந்த மனைவியை பாதிக்குமே, அந்த மனைவிக்கு தகப்பனார் அபூபக்கர் இருக்கார், ரொம்ப நெருங்கிய ஒரு நல்ல மனிதராச்சு, அவரை பாதிக்குமே, அவங்க அம்மாவை பாதிக்குமே, அல்லாஹ்வுடைய தூதராகி என்னுடைய தூதரையே பாதிக்குமே, கவலைப்பட விடக்கூடாது, சஹாபாக்கள் மத்தியில எல்லாம் வந்து இது ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி விட்டுருமே அப்படின்னு எல்லாம் அல்லாஹ் பார்த்தானா, அவன் ஒரு முடிவை பண்ணி வச்சு இது பரவட்டும், நான் நீக்கும்போது நீக்குவேன், நான் பரப்ப விடுவேன், நான் எடுக்கும்போது எடுப்பேன். அவங்க விசாரித்து எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய உண்மை என்னன்னு அறிந்து கொள்வதற்கு அவங்களே வந்து மனசில் ஒரு மாதிரியான எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. செய்திகள் வந்து முதல்ல வராதுங்க, இப்படி பரவிக்கிட்டே இருக்கும். போயிட்டு திருப்பி சுற்றி ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர் இது வந்து வருமானம் செய்ய இருக்குமோ, உண்மை இருந்தாலும் இருக்குமோ, நெருப்பு இல்லாமல் இப்போ வைமானில் ஒரு பழமொழி சொல்லிட்டு என்ன செய்வோம், நம்மளே சில விஷயங்களை பொய்களே நியாயம்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவோம். முதல்ல கேட்கும்போது அலட்சியப்படுத்துவோம். அது அவன் வழியாக தான் எல்லாத்தையும் போயிருக்கும். ஒரு 7 சுற்றி மரணங்கள்கிட்ட வரும் அதே செய்யுது. அப்போ நம்ம என்ன செய்வோம், அன்றைக்கி அவனு சொன்னான் இவனு சொல்கிறானே, கடைசியில் இவன் தான் அங்கேயும் சொல்லியிருப்பான், இவன் சொல்லி அவன் சொல்கிறான்னு 7 பேர் சொல்கிற மாதிரி நமக்கு தெரியும். கடைசியில் பார்த்தா இவன் பரப்புனானோ இவன் தான் அங்கேயும் சொல்லி இங்கே வந்திருக்கேன், இவன் தான் அங்கேயும் சொல்லி கடைசியில் ரூட்டு பார்த்தா கடைசியில் ஒருத்தண்டு தான் வந்திருக்கேன். ஆனால் நம்ம என்ன நினைக்குவோம், நேற்று இவன் சொன்னான், முந்தின நாள் அவன் சொன்னான், போன மாதம் இவன் சொன்னான், அப்போ இது ஏதோ இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே. அந்த மாதிரி ஆரம்பத்தில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியை கூப்பிட்றாங்க, மர்மூனை கூப்பிட்றாங்க, நீ என்னப்பா நினைக்கிற ஆயிஷா பற்றி? அவ எவ்வளவு பாதிப்பு இருக்கு, இதையெல்லாம் வந்து அல்லாஹ் நீக்கிருக்கலாமா இல்லையா?
இதெல்லாம் விசாரிக்கிறாங்கன்னா அவங்களுடைய உள்ளத்தில் என்ன மாதிரியான ஒரு ரணம், என்ன மாதிரியான வடு கவலை வந்து படிஞ்சிருக்கு. அந்த கவலையோட கேட்குறாங்க, நீ என்ன நினைக்கிற? அலி மருமன்ட்ட கேட்குறாங்க. அவர் என்ன செய்யல, அதை பற்றி சொல்லாமல் இது என்னங்க போனால் அனுப்பி விட்டு போங்க, வேறு கல்யாணம் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு பொண்ணை தரமாட்டாங்க யாரும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் இதில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல் அதனால் அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் பிடிக்காமல் போச்சு. ஆயிஷா நாய்க்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்யல கடைசி வரைக்கும் சண்டை வந்ததுக்கெல்லாம் காரணம் பேசிக்காவே அவங்க 2 பேருக்கு பல விதங்களில் பிடிக்காமல் போனது முதல் ஆரம்பம் இதில் தான் ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தில் ஒரு கொஞ்சம் கடுமையாக இருந்துக்கிட்டாரு. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறாங்க, இந்த பொம்பளை இல்லாட்டி வேறு பொம்பளை போங்க விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அறிவுரை சொல்கிறாரு. அதுக்கடுத்து உசாமா மேலே ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிரியம். உசாமாண்டா யார்? அவங்க ஒரு பிள்ளை எடுத்து செய்த வளர்த்தாங்க. அவருடைய வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்லக்கூடாது எல்லாம் சொல்லிவிட்டான். அவருடைய பிள்ளை தான் உசாமா. அதனால் ரொம்ப அவர் மேலே ரொம்ப பிரியம் வச்சுருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதாக இருந்தாலும் உசாமா சொன்னால் கேட்டுக்கிடுவாங்க. மார்க்க விஷயங்கள் இல்லாத ஒரு விஷயத்தில், துன்யா விஷயத்தில் அவர் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணாரே, ஆனால் உசாமா சொன்னால் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு உசாமாவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஆம்பளை பிள்ளை இல்லாத ஒரு குறை நிறைவேற்றுற அளவுக்கு அன்பு வச்சுருந்தாங்க. அப்போ உசாமா கூப்பிட்டு கேட்குறாங்க, உசாமா நீ என்ன நினைக்கிற அப்படின்னோடனே அவங்க மேலே ஒரு தப்பு நான் நினைக்கல. அவர் நல்ல கருத்து சொல்கிறார். அவங்க ஆயிஷா நாயகி மேலே அந்த மாதிரியாக சொல்வதற்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லை. வருகிறான்ட்டு இந்த அடிமை பெண் இருந்தாங்க, வேலை பார்க்குற பெண், அவங்களுக்கு நீ பழவி இருக்கிற ஆயிஷா, இதெல்லாம் இது கேட்குறாங்க. எவ்வளோ மனசில் இவங்க பண்ண அந்த வதந்தி எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தால் இப்படி எல்லாம் விசாரிக்க சொல்லு. அவங்க என்ன சொல்கிறாங்க, பரீரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதிகமாக தூங்கிடுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் வீட்டில் இருந்த வரைக்கும் நினைச்சுவாங்க, மாவை குழச்சி தூங்கிடுவாங்க, ஆடு மாவை தின்ட்டு போயிடும். இந்த மாதிரியான ஒரு குறையை தவிர ஆயிஷா நாய்க்கு நான் ஒன்றுமே பார்த்ததில்லை, நான் பழகுன வரைக்கும் அப்படியான ஒரு இதை பார்த்ததில்லை, கொஞ்சம் நல்லா தூங்கு முடிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி அது ஒன்று தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர வேறு ஒன்றும் பரீரா என்ன செய்யலை, ஆயிஷா நாயை பற்றி ஒரு குறையும் சொல்ல முடியலை. ஆயிஷா நாயை கூப்பிட்றாங்க, மனைவியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஆயிஷாவே நீ ஏதாவது தவறு செஞ்சுருந்தா அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்க, சொல்லுங்கதா, தவறு செய்யலைன்னா இப்போ வெயிட் பண்ண அல்லாஹ் உனக்கு நல்லது செய்வான், நீ தப்பு செஞ்சிருந்தன்னா அல்லாட்ட நீ வந்து முறையிட்டுக்க என்று சொல்கிற அளவு. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு இறை தூதர்கிற முறையில் என்னத்தை இது ஏற்படுத்தும் அவங்க மனசில். இப்படியெல்லாம் கேட்குறாங்கன்னு சொன்னால் அது எவ்வளவுக்கு அவங்கள பாதிச்சிருக்கிறது. ஏன் அந்த பாதிப்பு இல்லாமல் அவர்கள் இருக்க முடியலை? ஒரு செகண்டில் அல்லாவே நினைச்சிருக்கலாம், அன்றைக்கே டிக்ளேர் பண்ணி விட்டு போயிருக்கலாம், அல்லது அந்த மாதிரியான விஷயத்தை வந்து இவங்களை கேட்டு செஞ்சிருக்கலாம், அல்ல இவங்களுக்கு இருக்கிற அறிவை கொண்டு அதெல்லாம் ஒன்று நடக்க கிடையாது, எனக்கு தெரியும், நான் இங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லலாம்ல, அப்படின்னு சொல்லிருக்கலாமா இல்லையா? இவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. நாகூரில் உட்காந்துக்கிட்டு அவர் உலகத்தையே ஆள்றாருன்னு சொல்கிறாங்க, அஜ்மீரில் உட்காந்துக்கிட்டு அகில உலகத்தையும் பார்க்க, செத்து போன பிறகு உசுரோடு இருக்கும்போது கூட இல்லை, செத்து போன பிறகு அஜ்மீரில் உட்காந்துட்டு உலகத்தை பார்க்குறாராம், பக்தாதில் உட்காந்துட்டு உலகத்தை ஆள்றாருலாம் என்ன செய்கிறாங்க. இப்படிலாம் நினைக்கிறீங்களே, அது வந்து செத்து போன பிறகு ஒரு ஆளை பற்றி நினைக்கிறீங்களே. உயிரோடு இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வஹி கூட எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நம்ம நினைக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் இருந்தா, சில ஆளுக்கு நினைக்கிறாங்களே அங்கே இருந்துட்டு எல்லாத்தையும் பார்ப்பாங்கன்னு. அப்போ அந்த ஆயிஷா நாயகி மட்டும் என்ன நினச்சிட்டு பார்த்துருக்கலாமே, என்ன செஞ்சுருக்கலாம், வதந்தி வந்தோடனே அடே ஓடா இதாண்டா நான் பார்த்துட்டு தானே இருந்தேன், அங்கே நடந்தா எனக்கு தெரியாது நினைக்கிறியா, நான் இங்கே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம். அடுத்த நிமிஷமே அது பொய்யின்னு இருக்கலாமா இல்லையா? அது பொய் தான், பொய்யின்னு தெரியலையே, பொய்ங்கிறத பொய்யின்னு கண்டுபிடிக்கவே இல்லையே. அவங்ககிட்ட இருந்து வஹி வந்து சூரத்து நூறில் இந்த மாதிரி லவ்லா இது சமயத்துமுகுல் அன்னல் மூமினூன ஒல் மூமினாத்து பி அன்ஃபுஸிஹிம் ஹைரா, இந்த மாதிரி வதந்திகள் வந்த பொழுது மூமின்கள் நல்ல எண்ணம் வைத்திருக்க கூடாதா? வகாலு ஹாதா இஃப்குன் முபீன், இதை திட்டமிட்டு அவதூறு என்று நீங்கள் வந்து சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறான், சொல்லிவிட்டு இந்த மாதிரி அவதூறு பரப்பணில் முக்கியமான 2 ஆளுகளுக்கு கசையடி கொடுங்கள், 80 கசையடி கொடுங்கள்னு அல்லாஹ் வந்து சட்டத்தை ஏற்ற அளவுக்கு. அப்புறம் தான் ஆயிஷா நாய்க்கு என்ன செய்யுது, அவங்க வந்து சுத்தமானவங்கிற ஒரு டிக்ளேர் பண்ணப்படுது. அப்போ அவங்க ஆயிஷா நாயுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், அவங்க மீது உள்ள அந்த அவதூறை வந்து அவங்களால கலைந்து கொள்ள முடிந்ததா? அப்போ நம்ம இந்த மாதிரி பாதிப்பு தானே நம்மளை கொண்டு தள்ளுது. நம்மளை வந்து இந்த மகான் பெரியார்னு ஓட வைக்கிறதெல்லாம் யாருன்னு பாருங்களேன், இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அவன் ஓடுறேங்கிறான். பிரச்சனை வரும்போது, கவலை வரும்போது, பிள்ளை இல்லைங்கும் போது, நஷ்டம் ஏற்படும் பொழுது, மூத்தாயிரும் போது, போலீஸ் தேடும் பொழுது, வழக்கு போடும் பொழுது, இப்படி என்ன மாதிரி அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளங்கள் வந்தால் மட்டும்தான் என்ன செய்யறான், அப்படியாவே மகானுங்கிறான். அவங்களோட ப்ராப்ளத்தில் இருந்திருக்கிறாங்களே, நீ யாரை போய் கேட்குறியோ அதுல எல்லாம் பெரிய ஆளு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. நீ எந்த மகானை வேண்டாலும் கேளு, மகானுக்கெல்லாம் மகான் அவங்க தானே. அந்த மகானுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சப்பா, நீ ஏன் இப்படி அவங்கள்ட்ட போய் கேட்குற? இந்த ஒரு அடிப்படையை வழங்கி கொண்டார்களே, ஆனால் அல்ல இந்த சமுதாயத்தில் வந்து மகான் பெரியாருங்கிறத வந்து மதிக்கணும். மகான் தான், அவங்க பெரியவங்க தான், நம்மளோட கோடி மடங்கு சிறந்தவங்க தான். அல்லாஹ் கிடையாது, அல்லாஹ்வுடைய ரைட்டு கொடுக்கப்பட கிடையாது. அல்லாஹ் செய்கிற வேலையை அவங்க செஞ்சிட முடியாது. மனிதர்களில் சிறந்தவர்கள் மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர அல்லாஹ் அவனுடைய ரைட்டை வந்து யாருக்கும் கொடுக்கவே மாட்டான்ங்கிறத வந்து இதுல இருந்து நம்ம விளங்கி கொள்கிறோம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சல் ஒரு கடுமையான ஜுரம் வருகிறது. ஜுரம் வந்து என்ன செய்கிறாங்க, ஜுரம் நமக்கு ஜுரம் வரதான் செய்யும், சும்மா உடம்பு காய் இறங்குதா, லேசாக குளிர் ஜுரம் வந்தால் கைகால் லேசாக நடுக்கு, இவ்வளவு தான். கூடுதலாக ஜன்னி வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வருது. அதை பார்க்குறவங்களே பயப்படுற அளவுக்கு இருக்குது. அந்த ஜுரம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் அவங்க துடிக்கிற துடிப்பும் வர்ற அவஸ்தையும் பார்த்துக்கிட்டு கேட்குறாங்க, என்ன ரொம்ப கஷ்டப்படுறீங்களே, ரொம்ப உடம்பெல்லாம் நெளிக்கிறீங்களா, முறிக்கிறீங்களா, என்ன விஷயம்? ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இன்னி யுவாக்கு கமா யுவாக்கு ரஜுலானி மின்கும், உங்களில் 2 பேருக்கு வருமே, அது ஒரு ஆளுக்கு எனக்கு வந்திருக்குது. அதிகபட்சமாக ஒருத்தன் காய்ச்சல் வருமே, அதை வச்சுக்கிறங்க. அது மாதிரி இன்னொருத்தனுக்கு வரும், அதையும் வச்சுக்கிறங்க. 2 சான்ஸ் எனக்கு வந்துருக்குங்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு ஜுரம் எவ்வளோ உச்சக்கட்டம் வருமோ, 102 103 ஏதோ கணக்கு வச்சுருப்பாங்கல்ல அதிகபட்சம்னு சொல்லி, அந்த அதிகபட்ச ஜுரம் ஒரு ஆளுக்கு வரும்ல, அது மாதிரி இன்னொரு மடங்கு வச்சுக்க. அப்படின்னா 105 210 வச்சுக்கிறணும். அப்போ அந்த மாதிரி டபுள் மடங்கு எனக்கு வந்து என்ன செய்யுது, நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், சாதாரண கஷ்டங்கள் எனக்கு தாங்க இயலலைங்கிறாங்க. ஏன் அல்லாஹ் ரசூல் நம்ம தூதர், நம்ம அனுப்பின தூதர், இன்னும் காய்ச்சல் வந்தோன்னா நீ அப்படியே இருக்கிற, நீ எப்போ அப்படியாங்கிற, பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தா, உனக்கு காய்ச்சல் வந்தா, உனக்கு வயிற்று வலி வந்தா, இது வரும்போது தானே எங்களை கூப்பிடுற. அவங்களுக்கு வந்துச்சே, அவங்க வந்தவொடனே நான் எனக்கு வராதுன்னு சொல்லியாவது நான் வாழ்ந்து காட்டுற மாதிரி அல்ல அமைச்சிருந்தா நீ நினைக்கிற அர்த்தம் இருக்குது. அல்ல எப்படி அமைச்சிருக்கிறான், ஒரு நோய் வராமல் இந்த ரசூலுல்லாஹ் அல்ல வச்சிருந்தான். அவங்க என்ன விரும்பினாங்களோ அவ்வளோ அவன் கொடுத்துருந்தான். அவங்க பிள்ளை யாருமே மௌத்தா போகவே இல்லை, யாருக்கும் நோய் வரவே இல்லை. அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் வந்து வாழ்க்கை அமைச்சு இருந்தால் நம்மளை அப்படி நினைக்கிறதுக்கு ஒரு முகாந்திரமாக வச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கலாம், ரசூலுல்லாஹ் கொண்டு நடக்கலாம், ஒரு சக்தி இருக்கு பற்றி அப்படின்னு நினைக்கலாம். அது இல்லையே, அவங்களே கஷ்டம், நம்மளோட டபுள் மடங்குல கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அப்போ நம்மளை விட டபுள் மடங்கு கஷ்டப்படுற ஆள்கிட்ட போய் நம்ம போய் கேட்க முடியுமா? நம்மளுக்கு தர்ற கஷ்டத்தில் குறைச்சி தர்றான், அவங்களுக்கு அதோட கூட கொடுக்குறான், தர்ஜா கூட்டுறதுக்காக வேண்டி கூட கொடுக்குறான். அப்போ அதிகமான கஷ்டத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளாக இருக்கும் பொழுது நம்ம எப்படி அவங்கள போய் அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது என்று சொன்னால் வேற எவர்கிட்ட போய் கேட்பீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் உங்களுடைய கோரிக்கைகளை வைக்க இயலாது என்று சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மகான் இதெல்லாம் கால் தூசி சமமாவாங்களா? இவங்கள்ட்ட எப்படி கேட்கறது? இந்த ஒரு அடிப்படை ஆழமாக நம்ம உள்ளத்தில் பதிந்தால் இந்த சமுதாயத்தில் இருக்கிற இணை கற்பித்தல் வந்து முழுமையாக விலகிவிடும். இன்னும் வந்து இந்த மகான் பெரியார்கள்ங்கிற விஷயத்தை நம்ம எந்த மாதிரி முடிவு செய்யணும் என்பதை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.